கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதோ உங்க கிருபதோ, நான் நிலைப்பதோ உங்க கிருபதோ, நான் இருப்பதோ நிலைப்பதோ உங்க கிருபதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, இயேசு கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. காலை எழுந்தவுடன் பொது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே காத்திடும் கிருபையே, நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளை தந்த நம்முடைய தேவனுக்கு நேசருக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிறவங்க ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேத வசன பகுதி நீதிமொழிகள் 18:10 சொல்கிறது, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். Name of the Lord is a strong tower and the righteous run into it and they are safe. ஸோ நீதிமானை கர்த்தர் அவருடைய பலத்த துருகமாய், அவரே அடைக்கலமும் கோட்டையும் பலத்த துருகமாய் இருந்து நாம் ஒவ்வொருவரையும் சுகமாய் குடியிருக்கும்படியாய் நீதிமானாய் நம்மை மாற்றி கொண்டு வருகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் அழைத்திருக்கிறார், நம்மை முன்குறித்திருக்கிறார், நம்மை நீதிமானாக்கி கொண்டு வருகிறார். நம்மை மகிமைப்படுத்தும்படியாய், நம் மூலமாக மகிமைப்படும்படியாய் நமக்குள்ளாக வைராக்கிய வாஞ்சியாய் தங்கியிருக்கிறார். ஆகவே நாம் எப்பொழுதும் சுகமாய் இருக்கும்படியாய் கர்த்தர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எப்படியெல்லாம் நமக்கு சுகமும் ஆரோக்கியம் கிடைக்கிறது என்று பார்ப்போமானால், நம்பர் 1, நாம் கர்த்தரையே நாம் பலத்த துருகமாய் வைத்து கொண்டிருக்கிறபடினாலே நாம் சுகமாய் இருப்போம். 2வது, நீதிமொழிகள் 4:20, கர்த்தருடைய வேத வசனங்கள் நமக்கு நல்ல ஔஷதமாய், வேத வசனத்தை உட்கொள்ள அதை கேட்க, வாசிக்க, தியானிக்க, ஆராய்ச்சி செய்து பார்க்க வேத வசனங்கள் சிந்தையிலும் இருதயத்திலும் எழுதப்பட்டிருக்கிறபடினாலே வேத வசனங்கள் நமக்கு நல்ல ஔஷதமாய் ஒரு மெடிசனாக இருக்கிறது. அடுத்தது பார்ப்போமானால் நீதிமொழிகள் 17:22, எ சியர்ஃபுல் ஹார்ட் இஸ் குட் மெடிசன். அதாவது மனுஷனுடைய மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். நாம் எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருப்பதே நமக்கு நல்ல ஒரு மெடிசனாக இருந்து நம்மை மகிழ்ச்சியாக்கி கொண்டு நம்மை சுகமாய் தங்கியிருக்க உதவியாக இருக்கிறது. ஸோ மகிழ்ச்சியாக இருப்பது நமக்கு ஒரு சுகம், பலன், ஆரோக்கியத்தை கர்த்தரிடத்திலிருந்து கொண்டு வருகிறது. அது ஸோ இந்த 3 காரியத்திலும் நாம் நமக்கு அறிந்திருக்கிறோம். பிதாவாகிய பரிசுத்த தேவன், பரிசுத்த பிதா, பரிசுத்த குமாரன் அண்ட் பரிசுத்த ஆவியானவர் என்று திரியேக 3 தேவனையும் உள்ளடக்கிய ஒரே தேவனாய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய தேவன் அவருடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, ஆனால் நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷத்தை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறபடினாலே பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதல் நமக்கு நல்ல ஒரு மெடிசனாக, எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளாக சுகமாய் இருக்கும்படியாய், கர்த்தர் கொடுக்கிற அந்த சந்தோஷம், ஆரோக்கியத்தை நாம் பெற்று அனுபவிக்கும்படியாய், தொடர்ந்து நீதிமானுடைய கூடாரத்தில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கும் என்ற வாக்கின்படியாகவும், நீதிமானுடைய கூடாரத்தில் சுகம் உண்டு, நீதிமானுடைய வேறு அசையாது, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது என்ற வாக்கின்படியாக எப்பொழுதும் நம்முடைய நீதியின் சூரியன் அவருக்கு பயந்திருக்கிற நம்மேல் எப்பொழுதும் நம்மோடு கூட நீதியின் சூரியனாய் கர்த்தர் இருக்கிறபடினாலே அவருடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியத்தை பெற்று அனுபவிக்கும்படியாய் இம்மட்டும் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். ஆகவே நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு.
நமக்கு நம்முடைய பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும்படியாய் அவருடைய கிருபை போதுமானதாக்கி கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகவே இம்மட்டும் நம்மை பலத்தினாலும் சுகத்தினாலும் ஆரோக்கியத்தினாலும் இடைக்கட்டி வருகிற தேவன் இனிமேலும் நம்மை எப்பொழுதும் சுகமாய் ஆரோக்கியமாய் தங்கியிருக்கும்படியாய் வேத வசனங்கள், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற காரியங்கள் எல்லாம் நமக்கு நல்ல மெடிசனாக இருந்து நம்மை எப்பொழுதும் சுகமாய் தங்கியிருக்க பண்ணும் என்பதிலே கொஞ்சம் கூட குழப்பமோ சந்தேகமோ இல்லை. கர்த்தர் தாமே கேட்ட வார்த்தையின்படியாக தொடர்ந்து ஆவிக்குரிய அனுபவங்களிலே வளர வளர நாம் எல்லாவற்றிலும் சுகமாய் தங்கியிருந்து பூமியிலே பிரகாசிக்கும்படியாய் கர்த்தர் நம்முடைய முகத்தை எப்பொழுதும் பிரகாசிக்க பண்ணுவாராக. நாம் எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ந்து செழித்து வளர்ந்து உயர்த்தப்பட்டு தேவனுடைய நாமம் நம் மூலமாக, நம் பிள்ளைகள் மூலமாக மகிமைப்படும் என்பதிலே சந்தேகமில்லை. God bless you all. Amen.